வணக்கம், நான் டாக்டர் ஜெயநிர்மலா, சென்னை ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி விமன் கேர் சென்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் கன்செப்ஷன் டெஸ்ட் டியூப் பேபியில் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் ஆவாங்க. டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ணாலே ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, மற்றவங்க மாதிரி ரொம்ப பயப்பட்டு கொஞ்சம் கூட அசையக்கூடாது, நடக்கக்கூடாது, ஃபுல் ரெஸ்ட், டோட்டல் பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஐவிஎஃப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்மலாக கன்சீவ் ஆக முடியாததுனால உங்களுக்கு ஐவிஎஃப் ஒரு டூல் தான் தவிர, மற்றபடி பேபி இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அது நார்மலாக தான் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு 3 months ஐவிஎஃப் கன்செப்ஷனில் கொஞ்சம் ஹார்மோன் சப்ளிமெண்ட், ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட் அதெல்லாம் கொடுத்து இப்போ 3 months வரைக்கும் கண்டிப்பாக அது தேவைப்படும். 3 monthsக்கு அப்புறம் நார்மல் ப்ரெக்னென்சியாக நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஐவிஎஃப் கன்செப்ஷன்லேயும் இருக்கலாம். நார்மலாக நடக்கலாம், கொள்ளலாம், எல்லாமே பண்ணலாம். எப்படி நார்மலாக கன்சீவ் ஆனீங்களோ அதே மாதிரியே இருக்கலாம். சப்போஸ் 9th monthல எல்லாமே நல்லா இருக்குது, பேபி பொசிஷன் நல்லா இருக்குது, வெயிட் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னா நார்மல் டெலிவரி கூட ட்ரை பண்ணலாம். அது ஒன்றும் கான்ட்ரா இண்டிகேஷனே கிடையாது. ஐவிஎஃப் பண்ணால் சிசேரியன் தான் பண்ணணுன்றது கிடையாது. மற்றபடி அவங்களோட ஏஜ் ஃபேக்டரு, வேறு ஏதாவது ஃபைப்ராய்டு,